பாரு, ஸ்டாலின் திருநெல்வேலிக்கு வராரு, எப்படி திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் அங்கே ஏற்ற விடலையோ முஸ்லீம்களுக்கு எப்படி நாங்கள் துறநினோமோ அப்படி இங்கேயும் பாரு, நாங்கள் வரும்போதே ஒரு ஹிந்து சமுதாய விழா ஓச்சிட்டோம் பாரு. அரசாங்கத்தினுடைய வக்கீல் அங்கே தீபம் ஏற்றக்கூடாதுங்கிறதுக்கு 2 உதாரணம் சொல்றாங்க. ஒன்று, குன்று இருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இருக்கிறான், ஆனால் தூண் இருக்கிற இடத்துலலாம் தீபம் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. ஹைகோர்ட் வாசல்ல கூட தூண் இருக்கு அப்படின்னு ரொம்ப உங்க பையன் என் பையன்னு சொல்றீங்களே, இப்படி கொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கான்னு. இப்ப தூய்மை பணியாளர்கள் வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணாங்க. இங்க காலையில் 4 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. காலையில் 4 மணி. நான் என்ன சொல்றேன், மாநாடு முடிஞ்சு வச்சிருக்கேன், அப்ப இப்ப போய் அரெஸ்ட் பண்றீங்கன்னா ஐஐடி நீங்க ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்க, இன் பார் வித் எஜுகேஷன் பாலிசி. ஏன்னா இப்ப இருக்கிற எஜுகேஷன் பாலிசி டிராப் அவுட் என்பது இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 5 வருஷம் நான் படிக்கணும்னு உள்ள போறேன், என்னால படிக்க முடியல அப்படின்னா நான் இன்கம்ப்ளீட்னா வெளியில வந்துடக்கூடாது. அப்புறம் நான் படிக்க போய் இன்கம்ப்ளீட்னா வெளியில வந்தா நான் என்னுடைய குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கும், +2 இருக்கும். ஆனால் நான் +2க்கு அப்புறம் 3 வருஷம் நான் படிச்சிருக்கேன். அப்போ அதுக்கான சார்ஜ் என்ன இருக்கு, நான் ஐஐடி இன்கம்ப்ளீட் அப்படின்னா நான் அது ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். அப்போது நீங்கள் 3 வருடம் நல்லா படித்து உங்களுக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல கோளாறு இருக்கு, ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்தாங்க பிஎஸ்சி, இதை வைத்துக் கொள்ளுங்கள். டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். நெல்லையில் மு.க. ஸ்டாலின் வருகையால் சுவாமி ஐயப்பன் பூங்குழி திருவிழாவை நிறுத்த காவல்துறை கெடுபிடி, ஐயப்ப பக்தர்கள் அதிர்ச்சி. புதிய ஹஜ் இல்லத்திற்கு அடிக்கல் நாட்டிய ஸ்டாலின். திருவள்ளூர் கொண்டாபுரம் அரசு பள்ளி சுவரிடிந்து மாணவன் மரணம். மணல் திருட்டை எதிர்த்த விவசாயி அருள் கைது, அறப்போர் கண்டனம். சென்னை ஐஐடியின் நடவடிக்கையை ஜாதிய வன்மத்துடன் விமர்சிக்கும் திமுக, எக்ஸ்-எம்பி. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு ஒரே நாடு இதழின் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். திருநெல்வேலிக்கு வரும் சனிக்கிழமை முதல்வர் ஸ்டாலின் போகிறாரு. அரசு விழா மற்றும் மதம் சார்ந்த விழாவிலையும் கலந்துக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ அது பிரச்சனை இல்லை நமக்கு. அங்கே திருநெல்வேலியில் வண்ணாரப்பேட்டை பேராட்சி அம்மன் கோயில் அப்படின்னு இருக்கு. அது பக்கத்திலேயே ஸ்ரீ பாலசாஸ்தா ஐயப்ப பக்தர்கள் குழுன்னு இருக்காங்க. இவங்க ஒரு 26 வருடங்களாக ஒரு விழா அங்கே பக்கத்தில் நடத்திக்கலாம், பூக்குழி இறங்குற விழா. அது சரியாக மார்கழி 5, அதாவது சனிக்கிழமை 20ஆம் தேதி நடக்க இருக்குது. முதல்வர் ஸ்டாலின் வராரு, நீங்கள் பட்டம் பூக்குழி இறங்குறதெல்லாம் இந்த விழாலாம் இங்கெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு போலீஸ் கெடுபிடி பண்ணுறாங்க. ஏங்க 26 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மேபி அவர் வர டைம் அதுவாக இருந்தால் அந்த நேரத்தில் எங்களுடைய ஆக்டிவிட்டியை குறைச்சிக்கிறோமே தவிர, நாங்கள் ஒவ்வொருவரும் கரெக்டாக எங்களுக்கு அந்த மார்கழி 5ஆம் தேதி வர்றதுனால அதை நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறோமா. இது ஆணையருடைய உத்தரவு அப்படின்லாம் போலீஸ் சொல்லி ஒரு மிரட்டல் துணியில் சொல்லியிருக்காங்க. எப்படி நாங்கள் செய்கிறது மாதிரி செய்வோம், அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்தர்களும் அந்த ஊர் பெரியவங்களாம் கேட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ராஜேஷ்? எனக்கு இதில் என்னென்னா, மார்கழி 5ஆம் தேதி தான் ஸ்டாலின் அங்கே போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ டிசம்பர் 25ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திருநெல்வேலியில் பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு, சர்ச்சுக்கு போக வேண்டியவங்கெல்லாம் ராத்திரி 1 மணிக்கு போனால் போதும், தலைவர் மீட்டிங் 11 மணிக்கு தான் முடியும் அப்படின்னு சொன்னான். கிறிஸ்தவர்களை ஏற்றுப்பாங்களா? இல்லை டிசம்பர் 31 ஸ்டாலின் வருகிறார், 1ஆம் தேதிக்கு நைட்டில் யாரும் சர்ச்சுக்கு போக, கூடாது சொன்னா ஏற்றுப்பாங்க. யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க.
சார் நீங்க போற தேதியை உங்களால ஏன் மாற்ற முடியாது? இதுதான் முதல் கேள்வி. ஸ்டாலின் தேதியை அங்கேருந்து ஒரு அப்ஜெக்ஷன் வருகிறது என்றால் ஏன் மாற்ற முடியாது? அந்த தேதிக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு? இது எனக்கு புரியல. 2025 இவங்களுக்கு என்ன எண்ணம்னா, ஹிந்து சமுதாயம்னா கேட்பாரு கிடையாது. ஐயப்ப சாமிகள் மாலை போட்டிருக்காங்க, என்ன அர்த்தம் அப்படின்னா அதுல எல்லா ஜாதிக்காரர்களும் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் இருந்தா கூட இவங்களுக்கு அந்த தைரியம் வராது. குறிப்பிட்ட ஒரு ஜாதியினர் இருந்தால் இவர்களுக்கு அந்த தைரியம்லாம் வராது. எங்க ஹிந்துன்னு எல்லா ஜாதிக்காரனும் வரனா அங்க இவர்களுக்கு ஒரு தேவையில்லாத தைரியம் வருகிறது. அதைத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ ஹிந்துக்கள் தானே அந்த இடம் வண்ணாரப்பேட்டையில கொக்கரகுளம் பாலம் தாண்டி வந்து இடது பக்கம் திரும்பி அந்த பேரூராட்சி அம்மன் அந்த அம்மன் பேர், அது பக்கம் தான் கட்டபொம்மன் ஷெட். பேராட்சி அம்மன்ங்கிறது அந்த பகுதியில் ரொம்ப 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 ஆளுமை மிக்கவர். அது பக்கத்துல தான் இந்த இடம். ஸ்டாலின் வரக்கூடிய இடத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு அடுத்த எனக்கு கேள்வி. இப்போ ஸ்டாலின் வரப்போறார், ரைட்டு. அன்னைக்கு எந்த ஆஸ்பத்திரியும் இயங்காதா? அன்னைக்கு எந்த அரசு அலுவலகமும் இயங்காதா? அன்னைக்கு போக்குவரத்தே நின்று போயிருமா? ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருவாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அந்த நிகழ்ச்சிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத எப்படி ரெண்டையும் டிஸ்கனெக்ட் பண்றதுங்கிறது மட்டும்தான் போலீஸ் யோசிக்கணும். இல்லை அவங்ககிட்ட போய் நீங்க பஜன் பண்ணுவீங்க, இது பண்ணுவீங்க, சவுண்டை குறையா வச்சுக்கோங்க, இங்க ஒரு அரசு விழா நடக்குது, இப்படி வாங்க அப்படி வாங்க, என்னன்னாலும் சொல்லும். நீ விழா 25 வருடமா நடக்கக்கூடிய விழாவை நீ நடத்தாதே என்று சொன்னால் அப்ப இவங்க டார்கெட் நான் என்ன கெஸ் பண்றேன்னா, பாரு ஸ்டாலின் திருநெல்வேலிக்கு வராரு, எப்படி திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் அங்கே ஏற்ற விடலையோ முஸ்லீம்களுக்கு எப்படி நாங்கள் துறநினோமோ அப்படி இங்கேயும் பாரு, நாங்கள் வரும்போதே ஒரு ஹிந்து சமுதாய விழா ஓச்சிட்டோம் பாரு அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு, ஏன்னா அந்த இடம் பாளையங்கோட்டை தொகுதி தொடர்ந்து மைனாரிட்டி அரசு தான் கொடுக்கப்படுகிறது. இவ்வளவுக்கு அங்க இருக்கிறது யாரு அதிகமா என்றால் தமிழகத்துல கிறிஸ்டியன் ஸ்கூல் நிறைய இருக்கு. பக்கத்துல வண்ணாரப்பேட்டை தாண்டினா கேத்தீட்ரல் இருக்கு, இந்த பக்கம் போனா சேவியர் இருக்கு, அந்த பக்கம் போனா ஜான்ஸ் இருக்கு, 2 சேவியர் ஜான்ஸ் காலேஜஸ் இருக்கு. இப்ப அந்த ரோஸ்மேரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஸ்கூல் இருக்கு. அப்ப என்னன்னா மைனாரிட்டிஸ் அப்பீஸ்மெண்ட் இந்தந்த ஏரியால நான் மைனாரிட்டி அப்பீஸ் பண்ணாதான் எனக்கு மரியாதை. அங்க இருக்கிற எம்எல்ஏ யாருன்னு தெரியும், எம்பி யாருன்னு தெரியும், பக்கத்துல யாருன்னு தெரியும், எல்லா கதையும் நமக்கு தெரியும். அதனால ஒரு ஆன்டி ஹிந்து ஸ்டாண்ட் எடுக்கிறதுல எந்த அளவுக்கு போலீஸ் கூட கொஞ்சம் முதுகெலும்போட நடந்து கொண்டு அவங்ககிட்ட போய் இல்லப்பா நீ இப்படி பண்ணிக்கப்பா, உன்னை நடத்தக்கூடாதுன்னு நாங்க சொல்லலப்பா அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? அப்போ இது போலீஸும் நம்ம முன்னாள் முதல்வர் கருணாநிதி சொல்ல மாதிரி ஈரல் அவிஞ்சு போய் தான் இருக்கிறார். இது தவிர இதுல விளக்கமே கிடையாது. எனக்கு ரொம்ப மோசமான ஒன்றாக இந்து முன்னணி சொல்லுது, பொறுமையை இந்துக்களின் பொறுமையை இந்த அரசு சோதிக்கிறதோ அப்படின்னு. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றத்துல அவங்களுக்கு நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் அங்க தீபத்தூண்ல ஏற்றக்கூட. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அந்த தூணே அவங்க சிக்கந்தர் அது எங்கள் இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து சமணருக்கு சொந்தமானதுங்கிறாங்க. அப்படின்னா இவங்களுக்கான உரிமையை விட்டு கொடுக்கவே HRNC தயாராக இருக்குது. இங்கே வந்து 26 வருடங்கள் நடந்து கொண்டு இருந்ததை நிறுத்துகிறாங்க. அப்படிங்கிறப்ப இவங்க எதை நோக்கி இந்துக்களை தள்ளணும்னு நினைக்கிறாங்கங்கிற ஒரு கேள்வியும் எழுதில்ல சார். திருப்பரங்குன்ற விஷயத்தில் அதாவது ஒரு தவறு செய்து விட்டு அந்த தவறை எப்படியெல்லாம் நியாயப்படுத்தலாம்னு பார்க்குற ஒரு குற்றவாளியினுடைய நிலைமையில தான் தமிழக அரசை நான் பார்க்குறேன். GRS வழக்கு நடத்தும் போது அறநிலையத்துறை நாங்க வந்து ஏற்ற மாட்டோங்கிற வார்த்தையை சொல்லல. வக்ஃபோர்டு அது எங்க நிலம்னு சொல்லல. தர்கா கமிட்டி 15 மீட்டருக்குள்ள விஷயத்தை பத்தி அவங்க
கேள்வி கேட்கல. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆய்வு செய்து தான் ஜி.ஆர். சுவாமிநாதன் தீர்ப்பு கொடுத்தார். அதுக்கப்புறம் யாரோ தீர்ப்பு கொடுத்த அடுத்த நிமிஷம் திடீர்னு அந்த தீபத்தூண் வந்து எல்லை தூணாக மாறுகிறது. சு. வெங்கடேசன் ஆரம்பிச்சு வச்சு கனிமொழி அக்கா வரைக்கும் எல்லாரும் எல்லை தூண்னு சொல்ல ஆரம்பிச்சேன். அது எல்லை தூண் இல்லை என்று சொன்ன உடனே திடீர்னு இப்ப வந்து சமணர் தூண் ஆயிப்போச்சு. சமணர்கள் வந்து அங்க விளக்கேற்றி வச்சு ராத்திரியில, ஏன்னா அவங்க படிக்கிறதுக்கு வந்து பகல்ல நேரமே இருக்காது. ஏன்னா பகல் முழுக்க அவங்க யாசகம் பண்ணி வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லாததுனால குளிர்ந்த நேரத்துல தான் மேலே போய் விளக்கை ஏற்றி வச்சு அவங்க படிக்கணுங்கிற ஒரு சமணர்கள் இப்படித்தான் தங்கள் கல்வி அறிவை வளர்த்து கொண்டார்கள் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லாத ஒரு ஆய்வை தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. அது சமணர் தூண். திடீர்னு இதுவரைக்கும் அந்த கிளைம் பண்ணது, ஏன்னா ஜி.ஆர்.எஸ். தன்னுடைய தீர்ப்புல அந்த தீபத்தூண் எப்படி கோயிலுக்குங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. நீ போய் அதை சுத்தி துணியை கட்டி வச்சிருக்க, தர்காவுடைய இதெல்லாம் அறநிலைத்துறை போய் துணியை கட்டி வைக்க முடியுமா, அப்ப நீயே அதை ஒத்துக்கொண்டுகிறாய் அப்படின்லாம் அந்த தீர்ப்புல எழுதியிருக்கிறார். அப்ப தீர்ப்புல ரொம்ப தெளிவாக தீபத்தூண் கோயில் இதுன்னு அவர் சொன்ன பிறகு இப்போ வந்து தீபத்தூண் வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அடுத்த 3வது கதைக்கு போறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, குற்றம் செய்து விட்டு குற்றத்தை எப்படி நியாயப்படுத்தலாம். ஏற்கனவே அவர் கேட்டுட்டாரு, அறநிலைத்துறை தான் முதல் அப்பீல் போகுது. நீ ஏன் வர, நீ தானே முதல்ல பண்ணணும், பண்ண வேண்டியது யாரு? அப்படி பார்த்தா தர்கா கமிட்டி பண்ணணும், அப்படி பார்த்தா வக்ஃபோர்டு பண்ணணும். வக்ஃபோர்டு கூட பண்ணதுக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்ல போது, இப்போ என்ன வக்ஃப் வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்க, இதுவரைக்கும் வராதவர்கள் உள்ள வந்து எங்களுக்கு நேரம் கொடுக்கல, அதான் என்ன கேஸை பத்தி பேசுன்னு சொல்றாங்க வக்கீல்கள். அப்ப எந்த அளவுக்கு இவர்கள் வந்து தவறை நியாயப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நான் திருப்பரங்குன்றத்துல பார்க்குறேன். அப்ப என்ன அர்த்தம், மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட். திருநெல்வேலினா ஒரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், அங்க உள்ள மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் வேற மைனாரிட்டிக்காக, திருப்பரங்குன்றத்துல வேற மைனாரிட்டிக்காக, இப்படி நீங்க போயிட்டே இருந்தா எங்க போய் முடியும்? இந்துக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல. இந்துக்களுக்காக இந்த அரசாங்கம் என்ன செய்து இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கோயிலை மீட்டோம், அதை மீட்டோம், இது வரைக்கும் அந்த சைட்ல எல்லாம் எதுவும் வரல. இல்லை நீங்க கும்பாபிஷேகம் பண்ணதீங்க, அரசு என்ன காசு கும்பாபிஷேகத்துக்கு செலவழிச்சது அதை பத்தி நீங்க ஒன்றும் சொல்லலை. இந்துக்களை ரொம்ப மோசமாக நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக கட்சியாக திமுக இருக்கிறது. நம்ம இந்து முன்னணி சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு, அந்த எல்லையை திமுக தாண்டி கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இதில் பார்க்குறேன். நீங்கள் முதல் செய்தியிலே சொன்ன திருப்பரங்குன்றத்தில் இந்த அரசு எப்படி செயல்பட்டதுன்னு பார்க்குறோம். ஒரு அடுத்த இன்னொரு சிறுபான்மையினர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், அவங்க மன ரீதியாக சந்தோஷப்பட்டாங்க, அவங்கள இன்னும் பொருளாதார ரீதியாக இன்னும் பல விஷயங்களை செய்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது. திடீர்னு என்ன பண்ணுறாங்க, விமான நிலையத்துக்கு பக்கத்திலேயே வந்து ஹஜ்ஜு போகிறவங்க வந்து தங்கிட்டு பக்கத்திலே ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜு இல்லம் 39 கோடி ரூபாய்க்கு இல்லை, அது எங்கன்னா விமான நிலையத்துக்கு, அது நங்கநல்லூர்கிட்ட அப்படிங்கிறாங்க. சரி, இதான் முதல் கட்டிடமா அப்படின்னா, ஏற்கனவே அவங்களுக்கு ஹஜ்ஜு இல்லம், மிகப்பெரிய ஹஜ்ஜு இல்லம் இருக்குது, அது பயன்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற செய்தியும் இருக்கிறது. இதை வந்து வன்மையாக கண்டித்திருக்கிறது இந்த நடவடிக்கை இந்து முன்னணி. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஹஜ் இல்லம் செய்தியை நம்ம ஏற்கனவே சிடிவியில் நம்ம பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அறிவிச்ச உடனே பேசியிருக்கோம். நீங்க பாருங்க, புளியந்தோப்புல இருக்கிறது பிரம்மாண்டமாக இருக்கிறது, இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கேயும் இதே மாதிரி கிட்டத்தட்ட இது 40 கோடி என்றால் அங்கே வந்து 400 பேர் தங்கலாம், 100 அறைகள் இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா ஃபெசிலிட்டி புளியந்தோப்பில் என்ன இருக்கோ அதே ஃபெசிலிட்டியும் இங்கே கொடுக்குறாங்க. ஹஜ்ஜுக்கு போகிறவர்களை 3 நாளைக்கு முன்னாலேயே வர சொல்லி ஹஜ்ஜு பயணம் எப்படி இருக்கும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதனுடைய விதிமுறை என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவதற்காக ஒரு வகுப்பெடுக்கிற மாதிரி ஏற்பாடு புளியந்தோப்பில் இருக்கு. இப்ப என்னுடைய கேள்வி என்ன, அந்த இடத்துல ஹஜ் கமிட்டிக்கு வர வேண்டிய அவசியம். ஒரு பக்கம் முழுக்க இந்த பக்கம் ஏவியேஷன், அடுத்த பக்கம் எல்லாம் டிஃபென்ஸு,
இந்த பக்கம் வந்தா நங்கநல்லூர் பக்கம் வந்தா எந்த ஹிந்து அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப யாரை டிஸ்டர்ப் பண்ணுகிறீர்கள் அப்படின்னா ஒரு பிரச்சனை வருது. அங்க ரெகுலராக திருவிழா நடக்கும். ஐயப்பன் கோயிலும் அங்க ஒண்ணு இருக்குது, ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, மற்ற கோயில்கள் இருக்கு, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திலேருந்து எல்லாம் நடக்கும். இப்போ இந்து முன்னணி என்ன ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா, ஏற்கனவே புளியந்தோப்புல அந்த பில்டிங் வந்த பிறகுதான் அங்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கே தடைன்னு ஒன்று ஆரம்பிச்சிங்க. இப்போ இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நங்கநல்லூர்ல நாளைக்கு இந்த வேலையை தானே நீங்க செய்ய போறீங்க? ஆமாங்க, நீங்க 400 பேர் ஹஜ் கமிட்டிக்குன்னு கூப்பிடுறீங்க, அவர்கள் தங்க வருகிறார்கள், 3 நாளைக்கு முன்னாலேயே வராங்க, அவங்க வெளியில போகக்கூடாது, நீங்க அரெஸ்ட் பண்ணி வைப்பீங்களா? அந்த 400 பேரும் எங்க சுத்துவாங்க? சென்னையில சுத்துறதுன்னு ஆரம்பிச்சா பக்கத்துல இருக்கிற இடத்துல தானே முதல்ல சுத்துவாங்க. அதை ஒட்டிய நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் வரப்போகிறது இஸ்லாமிய. நீங்க அந்த இடத்தினுடைய டெமோகிராஃபியை மாற்ற முயற்சி செய்கிறீர்கள், இது ஒண்ணு. ரெண்டாவதாக டிஃபென்ஸ் பக்கத்துல இருக்கு. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ரகசிய டிஃபென்ஸ்ல இருந்து கசிந்து வர வேண்டும் என்றால் அது ரொம்ப தூரம் டிராவல் பண்ணக்கூடாது, உடனடியா உங்களுக்கு வரணும், உடனடியா ஒரு சரக்கை ஏத்தணும் அப்படின்னு ஒரு எனக்கு சந்தேகம் வருது இல்லையா? நீங்க இதுவரைக்கும் அந்த பிசினஸ் தானே பண்ணிட்டு இருந்தீங்க, இப்பவும் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப நமக்கு என்ன ஒரு அச்சம் இருக்குன்னா, நிறைய பேர் இந்த தங்கம் இந்த இதெல்லாம் நிறைய குருவிகளை பிடிக்கிறாங்க. இவங்க ஒரு சேஃப் ஏவன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல அது மாதிரி போய் இடத்துல தங்கிக்கிறாங்கன்னா போலீஸ் முதல்ல உள்ள போக முடியுமா? முடியாதுங்க. அதுதான் சொல்றேன், இதுவரைக்கு ஹஜ்ஜி இல்லத்துக்குள்ள யாரையும் போய் அரெஸ்ட் பண்ணதில்லை, அதுக்கான தேவை வரல. இப்போ ஆம்புலன்ஸ் நிறைய இந்த இஸ்லாமிய அமைப்புகளுடைய ஆம்புலன்ஸுடைய சேவையில் நிறைய சந்தேகம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இனிமேல் ஹஜ் இல்லத்தினுடைய இதுலையும் சந்தேகம் வர மாதிரி தானே இவங்க பண்ணியிருக்காங்கன்னா என்னுடைய ஒரு கேள்வி. அப்போ இந்த ஹஜ் இல்லம் தேவையில்லாத ஒன்று, தேவையில்லாத ஒரு ஆளுங்கிறது தான் நம்மளுடைய முதல் அபிப்பிராயம். புளியந்தோப்புக்கும் இதுக்கும் பெரிய என்ன டிஸ்டன்ஸ் வந்து, அதாவது அவங்க வரப்போறாங்க, பயிற்சி எடுக்க போறாங்க, ஏர்போர்ட்டுக்கு எப்படினாலும் முன்னால தான் போகணும், ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா வந்துருமா? அந்த அரை மணி நேரத்தை நீங்க அதுக்குதான் எங்க பார்த்தாலும் இப்ப மெட்ரோ போட்டிருக்காங்களே, எல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு. அதனால இது தேவையில்லாத ஒண்ணுங்கிறதுல எனக்கு மாட்டுக்கருத்தே கிடையாது. அப்போ சிறுபான்மையினருடைய அப்பீஸ்மெண்ட்டுக்காக நாங்கள் பண்ணுவோம். நான் இதையே கேள்வி கேட்கிறேன், இந்து அறநிலையத்துறை இது இங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து போகக்கூடியவர்கள் சரியா விட்டுருங்க, வெளி மாநிலத்திலேருந்து நிறைய பேர் இங்க வராங்க சார். ராமேஸ்வரத்துக்கு நிறைய பேர் வராங்க, திருவண்ணாமலைக்கு நிறைய பேர் வராங்க, ஸ்ரீரங்கத்துக்கு நிறைய பேர் வராங்க. இந்த ஹஜ் கமிட்டியில நீங்க அவர்களுக்கு வெளி மாநிலத்திலேருந்து வெளிநாட்டிலேருந்து வர்றவர்களுக்கு இந்து யாத்திரிகர்களுக்கு நீங்க எங்கேயாவது கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கிறீர்களா? என்னுடைய கேள்வி இருக்குல்ல. நீங்க யாத்திரை நிவாசம்லாம் கமர்ஷியலா நடத்திட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வேற. நீங்க அரசாங்கம் கட்டி கொடுத்து யாத்திரை நிவாசம் கோயில்ல இருந்து வர பணத்தை வச்சுதானே கட்டியிருப்பாங்க, கவர்மெண்ட் ஒன்றும் செலவு பண்ணியிருக்காது. கவர்மெண்ட் அப்போ இங்கதான் பிரச்சனை வருகிறத நினைக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, நேற்று இன்னைக்கு ஹிந்து முன்னோடைய ராஜேஷ் ஒரு குற்றச்சாட்டு முன்னிறுத்திருக்கிறார். ராஜேஷ்ல இதை பல தடவையா டிஆர் ரமேஷும் இதே குற்றச்சாட்டு தான் வச்சிருக்கிறார். சிதம்பரம் கேஸ்ல அரசு வழக்கறிஞர் வாதாடுவதற்கான பணம் அறநிலைத்துறை தான் கொடுத்தது. ஏங்க நீ தப்பு பண்ணதுக்கு பணம் அறநிலைத்துறை. இப்போ திருப்பரங்குன்றத்தில் நீங்க அரசுக்கு நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக வாதாடுகிறீர்கள். எங்க வாதாடுகிறீங்க? ஹைகோர்ட்ல வாதாடுகிறீங்க, உச்ச நீதிமன்றத்திலும் போறீங்க. நீங்க நீட்டு போட்டு வச்சிருக்கீங்க. அப்போ வாதாடுவதற்கான வக்கீலுக்கான பணத்தை யாரு கொடுக்குறா? தமிழ்நாடு அரசா கொடுக்கறது, அறநிலையத்துறை கொடுக்கிறது. அதாவது கோயிலுக்கு எதிராகவே இவங்க வாதாடுவாங்க. நான் கோயில் ஊழியர், ஆனா நான் விளக்கேற்ற மாட்டேன் அப்படின்னா அரசாங்கத்திட்ட கோர்ட்ல போய் சண்டை போடுறதுக்கு அரசாங்கம் காசு கொடுக்கணும். நான் அரசாங்கம் சொல்ற கோயில்ல நல்ல விஷயத்த நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அறநிலையத்துறை காசு கொடுக்கணும். அப்படின்னா என்னுடைய பணத்தை நீங்க மிஸ்யூஸ் பண்ணுவீங்க, இந்துக்களுக்கு எதிராக திருப்புவீங்க, ஆனால் அதே பணத்தை வைத்துக்கொண்டு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இதான் பண்ணுவீங்கன்னா இது என்ன நோக்கம்னு பரவாயில்ல. அது கூட பரவாயில்லைங்க. இன்னொரு அயோக்கியத்தனம் நடந்தது.
அரசாங்கத்தினுடைய வக்கீல். அரசாங்கத்தினுடைய வக்கீல் அங்க தீபம் ஏற்றக்கூடாதுங்கிறதுக்கு 2 உதாரணம் சொல்றாரு. ஒண்ணு, குன்று இருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இருக்கிறான், ஆனால் தூண் இருக்கிற இடத்துலலாம் தீபம் ஏற்றணும்னு அவசியம் இல்லை, ஹைகோர்ட் வாசல்ல கூட தூண் இருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறாரு. எனக்கு சந்தேகம் வருது, அந்த அரசு வழக்கறிஞர் ஒரு ஹிந்துவுக்குத்தான் பிறந்தாரான ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா தூணிலும் இருப்பான் தெய்வம் துரும்பினிலும் இருப்பான்னு சின்ன குழந்தைக்கு அம்மாக்கள் சொல்லி கொடுப்பாங்க நரசிம்மர் கதையை. தூணுதான் எல்லா தூணும் ஒண்ணு அப்படின்னு நீங்க நினைக்கணுங்கிற ஒரு எண்ணமே இருக்கு. நீங்க தூணுனா அதை தூக்கி தூரப்படணும்னு அர்த்தமெல்லாம் இல்லை. அப்போ இவர் ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த தீக்காக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதே மாதிரி இந்த வழக்கறிஞர் பேசினார். அப்புறம் என்ன பேசினாரு, முருகனுக்கு 2 பொண்டாட்டி, ஆகையினால 2 தீபம் ஏத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இன்னொரு தீபம் பிள்ளையார் கோயில்ல தானே ஏத்திருக்கீங்க, முருகர் கோயில ஏத்தினீங்க, அது மோட்ச தீபம் ஏத்துற, அது மோட்ச தீபம். நீங்க முருகர் கோயில் தீபத்தை முருகர் கோயிலுக்கு தூண்ல ஏத்துங்கன்னு நாங்க சொன்னா, 2வது இவர் கண்டுபிடிச்சிட்டானா, பெரிய கண்டுபிடிப்பு, யாருக்கு 2 பொண்டாட்டி இருக்குன்னு. இந்த ஆள் அறநிலைத்துறையினுடைய வக்கீலா இருப்பதற்கு அருகதையற்ற ஆள் நான் நினைக்கிறேன். அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது இடைமறிக்கிறதுக்கு. அப்ப தமிழகத்துல பல அரசியல் தலைவர்கள் மிக அற்புதமாக சேவை செய்து அவங்க வயது மூப்பின் காரணமாக இறந்து போயிருக்காங்க. எடுத்துக்காட்டாக ராஜாஜியை சொல்லலாம், கர்ம வீரர் காமராஜரை சொல்லலாம். அவங்களெல்லாம் வந்து பீச்சில் புதைக்கல. ஆமா, இவங்களுடைய தலைவரை மட்டும் ஏன் பீச்சில் புதைக்கணும் அப்படின்னு ஏன் இவங்க கோர்ட்டு வாசப்படியில் ஏறின்னு அப்படியே அந்த தீர்ப்பு வந்த உடனே பணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே ஆனந்த கூத்தாடு கட்டி பிடிச்சிக்கிட்டுலாம் ஆனந்த கூத்தாடினாங்களே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி சாதாரண இந்துவுக்கு வருது. இல்ல பீச்சில் ஆட்டை ஓடுறதுக்கு இடம் கிடைச்சிட்டு தானே ஆனந்த கூத்தாடி இருக்கலாம். அவர் கடற்கரை மணலில் இருந்தால்தான் கவிதை வரும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். யார் பண்றது? அதாவது பகுத்தறிவுல அப்படித்தான் பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்களா இருக்கும். கடற்கரை மணலில் இருந்தால்தான் கவிதை வரும், அப்ப செத்து போறவர் கூட கவிதை வந்தாலும் வரும் அப்படின்னு இவங்க யோசிச்சிருக்கலாம். அதே தானேங்க, எல்லா தூணலையும் ஏத்த வேண்டாம், இந்த தூண்ல தான் ஏத்தணும் சொன்னா பீச்சில் தான் ஏன் புதைக்கணும்? அதான் கேக்குறாங்க. எங்க நான் என்ன கேட்கிறேன், பீச்சில் புதைக்கிற போதெல்லாம் இன்னொரு இடத்துல புதைங்க, எரியுங்க, யாரும் வேண்டாம்னா இந்து தானே நீங்க, ஏன் எரிக்க கூடாது? அப்போ இந்த பைத்தியக்காரத்தனங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அந்த அரசு வழக்கறிஞர் தீக்காக்காரர் மாதிரி பேசுறதா இருந்தா, இப்போ அறநிலைத்துறை இந்துக்களுக்கு சாதகமாக இல்லை, அரசாங்கம் சாதகமாக இல்லை, வழக்கறிஞர் சாதகமாக இல்லை, வழக்கறிஞர் அந்த தெய்வத்தையே இழிவாக பேசுகிறார் என்றால், இதுக்காகத்தான் சொல்லுகிறோம், அரசை ஆலயத்தை விட்டு வெளியே போ, உனக்கு அந்த அருகதையே கிடையாது. நீ என்னுடைய தெய்வங்களை நீ மட்டமா பேசிட்டு எப்படி என்னுடைய தெய்வத்தை நீ காப்பாற்றுவங்கிற எண்ணம் எப்படி வரும்? வரவே வராது. உங்களுக்கு கொடுக்கிற காசுக்கு என்னுடைய தெய்வத்தை இழுத்து பேசக்கூடிய ஒரு அயோக்கியனை, ஒரு தருதலையை எப்படி அறநிலைத்துறை வச்சிட்டு இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. எனக்கு சாபம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் வருகிறது, வேற இதுக்கு மேல சொல்லுவதற்கு இல்லை. இவர்களெல்லாம் நான் மனிதர்களாகவே கொடுக்கிற காசுக்கு இந்த அளவுக்கு இழிவாக போகக்கூடியவர்களை நான் மனிதர்களாக அந்த வக்கீலையோ அந்த வக்கீலை வளர்த்தவர்களையோ நினைக்கவில்லை. இந்த ஹஜ் விஷயத்துல இந்து முன்னணி ஒரு குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க பாதுகாப்பு விஷயத்தை அது எதை கோட் பண்றாங்கன்னா, ஏற்கனவே அண்ணா சாலையில அமெரிக்கன் எம்பசியை இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ்னு யூடியூப்ல அது தடை செய்யப்பட்ட ஒரு படம், அது இந்தியாவிலேயே கூட டெலிகாஸ்ட் ஆகலை, ப்ராட்காஸ்ட் ஆகலை. அந்த படத்திற்காக 15, 16, 17, 18 4 நாட்கள் அல்லோகலப்பட்டது அண்ணா சாலை. இப்போ நீங்கள் விமான நிலையத்திற்கு வெளியூர் பயணிலேருந்து பக்கத்தில் நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. கிண்டியில் தான் அடுத்தது ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, அங்கே தான் வெளிநாட்டு பயணிகள் தங்குவாங்க. இவங்க நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னா இவங்க ரோட்டை எடுத்து மறைச்சாங்கன்னா, சார் அந்த பயம் ஏற்கனவே இருக்கு எனக்கு ராஜேஷ், நிச்சயமா எனக்கு அந்த பயம் இருக்கு. அதாவது நீங்க ஏற்கனவே நீங்க பாருங்க, நேஷனல் ஹைவேஸ்ல 40 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல
நமக்கு ஒரு மசூதி வேண்டும் மலேசியாலேருந்து ஒரு விளம்பரம் கொடுத்து அந்த விளம்பரத்தை வச்சு நீங்க கட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு இடம் இருந்தா நான் மசூதி கட்டித்தாரேன்னு ஒரு அமைப்பு முன்ன வந்தது நமக்கு தெரியும். அப்போ அதுவே இருக்கும்போது நீங்க ஏர்போர்ட் பக்கத்துல வைக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். அதனால இது ஆபத்தானது, இது உடனடியாக கண்காணிக்கப்பட வேண்டியது அப்படின்னு நம்புறேன். இன்னொரு விஷயம், இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல எனக்கு என்ன எண்ணம் வருகிறது என்றால், தமிழ்நாடு தொல்லியல் துறை அங்க ஏறி சம்பந்தமே இல்லாம இந்த தீர்ப்பு வந்த 2ஆம் நாள் அங்க அவசரமாக ஆய்வு மேற்கொண்டார்கள். இப்போ ஹிந்துக்களுக்கு ஆதரவாக அறநிலைத்துறை செயல்படவில்லை, வழக்கறிஞர்களும் செயல்படவில்லை. ஆகையினால மாண்புமிகு நீதி அரசர்களுக்கு என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து திருப்பரங்குன்றத்தை கொஞ்ச நாளைக்கு ஒரு ஆர்டர் போட்டு சிஐஎஸ்எஃப் பாதுகாப்புல கொடுத்துருங்க. மத்திய அரசனுடைய பாதுகாப்பில் ஏற்கனவே அது மழை ஏற்கனவே அந்த இடத்துல ஏஎஸ்ஐக்கு வேலை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால தொல்லியல் துறையில் ஒப்படைத்து சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு கொடுத்து திருப்பரங்குன்றத்தை உடனே செக்யூர் பண்ண வேண்டும். இல்லைன்னா அந்த தூணுக்கு ஆபத்து இருக்கிறது. இல்லை தர்காவுக்கு கூட நாளைக்கு ஏதாவது இவர்கள் ஏதாவது பண்ணிட்டு கலவரத்தை முட்டலாமா, நமக்கு அதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதனால என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், நீதியரசர் அவர்கள், நீங்க எத்தனையோ கொடுக்குறீங்க, தானா முன் திருப்பரங்குன்றத்தை ஏஎஸ்ஐட்டு கொடுத்து சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பில் கொடுத்து இந்த வழக்கு முடியற வரைக்கும் தமிழ்நாடு அரசு அதுல சம்பந்தப்படக்கூடாது, வழக்கு விஷயத்தை தவிர அப்படின்னு ஒன்று கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். டிவி நேயர்கள் இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய வலைத்தளத்தில் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேற்று மிகவும் ஒரு துக்ககரமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். பல அரசியல் தலைவர்கள் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறாங்க. என்னன்னா, திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு அரசு பள்ளி இருக்கு. ஒரு 7ஆம் வகுப்பு மாணவன் இறந்துருக்கான். ஏன் இறந்தான் அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றுமே அவன் செய்யலை. மதிய உணவு அவன் ஸ்கூலில் உட்காந்து சாப்பிட்ருக்கான். அவன் சாப்பிட்றதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சுவர் அது இடிஞ்சு விழுந்து அந்த இடிஞ்சு விழுந்த சுவரில் தலை நசுங்கி இறந்து போயிருக்கான். பெற்றோர்கள் அந்த ஊர் மக்கள்லாம் போராட்டம் ஈடுபட்டிருக்காங்க. பிறகு அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி ஏதோ அனுப்பிச்சிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக 3 லட்சம் ரூபாய் இழப்பீடை கொடுத்திருக்கிறாரு. இபிஎஸ், எதிர்கட்சி தலைவர் நயனார் நாகேந்திரன், அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ் எல்லாரும் திமுக அரசை கண்டிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இந்து உயிருக்கு ஒரு விலை, மைனாரிட்டி உயிருக்கு ஒரு விலை. நீங்க என்ன மாணவர்கள் உயிரில் எப்படி நீங்க அப்படியெல்லாம் பார்க்க முடியும் சார்? கொஞ்ச நாளைக்கு முன்னால அதிமுக ஆட்சியில் புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு ஆழ்துளை கிணத்துக்குள்ள சுஜித் என்ற ஒரு சிறுவன் விழுந்துட்டான். காப்பாற்றுறதுக்கு முயற்சி எல்லாம் நடத்தின. தவறு அவர்கள் பெற்றோர்கள் மீது. அந்த பையனை அவங்க ஒழுங்கா பார்க்கல, போய் விழுந்தா அப்படிங்கிறதெல்லாம் திறந்திருந்த ஆழ்துறையும் சரியாக மூடல. இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. எந்த அளவுக்கு கத்தினார்கள் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற சிஎம் அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் கட்டு. இதே சிஎம் தான் இன்னைக்கு 3 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருல்ல. இதே சிஎம் தான் சுஜித்துக்கு என்ன காரணம் என்றால், நான் முதல் கேள்விக்கு சொன்னேன், 2வது கேள்விக்கு சொன்னேன், இது 3வது கேள்விக்கும் தெரியாமலும் ஒரு மத கனெக்ஷன் இருக்கிறது. ஏனென்றால் இது ஹிந்து உயர், அது மைனாரிட்டி. தீபாவளியா கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னா அதையும் சொல்ல வர. எல்லா இடத்துலையும் சுஜித் இறந்து விட்டார், நமக்கு தீபாவளியா, நமக்கு தீபாவளியா, நான் இப்ப சொல்லுங்க, மோகித் இறந்து விட்டார், நமக்கு கிறிஸ்மஸா, நமக்கு கிறிஸ்மஸா அப்படின்னு அன்பில் பொய்யாமொழி சொல்லுவாரா? நான் அவளோட பார்த்துட்டு இருக்கேன். அவர் மோகித் இறந்ததால் நான் துக்கத்தில் இருக்கிறேன், எல்லாரும் அரசே துக்கத்தில் இருக்கிறது, ஆகவே நாம் யாரும் அடுத்த இன்னைக்கு தேதி 17 தேதி ஆகுது, அடுத்த 10 நாட்களுக்கே நாங்கள் துக்கம் கொண்டாடுவதால் நீங்கள் யாரும் கிறிஸ்மஸ் கொண்டாட வேண்டாம் அப்படி சொல்லிடுவார் நினைக்கிறீங்க?
இந்த வருடம் நியூ இயரை யாரும் செலிப்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அரசு. சொல்லலாம். அதாவது நீங்க என்ன எந்த அளவுக்கு அசிங்கமான அரசியலை திமுக பண்ணுங்கிறதுக்காக இது எனக்கு நோக்கம் கிறிஸ்துமஸை தடுக்கிறது இல்லை, எனக்கு நோக்கம் அதுவும் இல்லை. ஆனால் இல்ல அவர்களுக்கு நோக்கம் தீபாவளியை கொண்டாடக்கூடாதுன்னு இருந்ததில்ல. அப்போ இப்ப என்ன அசிங்கம் பாருங்க. ரெண்டாவது இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் கேள்விப்பட்டதுலேருந்து அவரால் தூங்க முடியல. அவருக்கு நான் அடுத்த அவன் தூங்கியிருக்க மாட்டார், அது காரணம் வேறையா இருக்கும். இப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அசோக் நகர் ஸ்கூல்ல ஒருத்தர் சொற்பொழிவு பண்ணார். அவரை மகாவிஷ்ணு ஞாபகம் இருக்கு. என் குழந்தைகளை எனக்கு எப்படி வைத்துக் கொள்ள வேண்டியது என்று தெரியும், அதை பத்தி மற்றவங்க அப்படின்னு. உன் குழந்தை தானே செத்து போயிருக்கு, என் ஏரியா நீ எப்படி உள்ள வரலான்னு கேட்டாரு. ஏரியா அதாவது அரசு பள்ளி என்பது அவங்களுடைய பெருமை. அதாவது அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமை. அது தமிழர்களின் பெருமை. வறுமையினாலதாங்க சுவர் கீழே விழுந்திருக்கு. காசு நல்லா இருந்தா கட்டியிருப்பீங்க. என்ன இல்ல எப்படி கட்டியிருப்பாங்கிறதும் இருக்குல்ல. அதாவது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. என் குழந்தைகள் அப்போ என்னுடைய கேள்வி, மகேஷ் பொய்யாமொழிக்கு உன் குழந்தை தானே, அப்போ 3 லட்சம் ரூபா தான் கொடுப்பியா? இப்படிதான் உன் குழந்தைகளுக்கான கட்டடத்தை வச்சுட்டு இருப்பியா? ஒரு மினிஸ்டர் தானப்பா, உன் குழந்தைகள் தானப்பா படிக்கிறாங்க. உன் குழந்தைங்கள் படிக்கிற இடத்துல தட்டி விட்டா மழை லேசா லீக் ஆச்சுன்னா இடிஞ்சு உலர சுவர் தான் வச்சுட்டு இருப்பீங்களா? சரி, அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவரு இது கொலைன்னே சொல்லிட்டாரு, நேரடியா சொல்லிட்டாரு. இது ஒரு சம்பவம் இல்லை, இது கொலையாகத்தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று, நீங்க ஆட்சிக்கு வந்த புதுசுல இதே பிரச்சனை வந்த போது திருநெல்வேலியில 2 பேரு சாப்டர் ஸ்கூல்னு நினைக்கிறேன். சாப்டர் ஸ்கூல் தான் எனக்கு ஞாபகம், நான் ஸ்கூலை தப்பா சொல்லலாம், சாப்டர் ஸ்கூல் தான். திருநெல்வேலி சாப்டர் ஹை ஸ்கூல்ல 2 சுவர் விழுந்து அது ஃபுட்பால் கிரவுண்டுக்கு பின்னால முடிஞ்சு போச்சு. அப்போ 100 கோடி ரூபாய் 10,000 பள்ளிகளில் நாங்க நல்லபடியா கழிப்பறை கட்டி அதை கட்டடங்கள்லாம் கட்ட போறோம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் அந்த 100 கோடி ரூபாயில எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு கட்டிருக்கீங்க? இந்த கேள்விக்கு மகேஷ் பொய்யாமொழி எனக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லாம நீங்க ஏமாத்திட்டு போக கூடாது. ஆகையினால உங்ககிட்ட பதில் இல்லை என்பதுதான் உண்மை. உங்க பையன் என் பையன்னு சொல்றீங்களே, இப்படி கொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கான்னு கேட்கறேன். உங்க பையனுக்கு இனிமே என்ன ஆகுங்கிற நாம பார்த்தோம். ஒரு ஊர்ல இந்த குழந்தை கிராஸ் பண்ணும் போது ஆக்சிடென்ட் ஆகி, அதுவும் அரசு பள்ளியில தான் நடந்தது. இந்த ஆயா எனக்கு அந்த லட்சியமாக இருந்த ஞாபகம் இல்லை எனக்கு. ஒவ்வொன்றையும் இப்படி எல்லாம் தமிழ்நாடு முழுக்க கிரைம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம ஒரு கிரைம் ரிப்போர்ட்டரா தான் மாற வேண்டும். அப்ப எந்த அளவுக்கு அரசாங்கம் மட்டமாக இருக்கிறது. அதாவது காசு வந்தா வேலை பார்ப்போம். இதுல இந்த பள்ளிக்கூடத்தினுடைய கல்வி அதிகாரி சொல்றாங்க, நாங்க பிடபிள்யூடில சொல்லிட்டு இருப்போம். பிடபிள்யூடி சொல்றதுல உங்க வேலை முடியலைங்க. அதாவது பிடபிள்யூ மினிஸ்டர் இளைஞரணி மாநாடு திருவண்ணாமலை ரொம்ப பிஸியால இருந்தாரு சார். இந்த பாருங்க, அவருக்கு இவருக்கு வெள்ளியில ஒரு பெரிய சிம்மாசனம் செய்து கொடுக்கணும்னு ஆசை. ஏன்னா காசா கிராண்ட்ல அவர் இதுன்னு தான் சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா காசா கிராண்ட் காசா கிராண்ட் பத்தி நம்ம இங்க பேச வேண்டாம். ஏன்னா அது ஒவ்வொரு ஆட்சியில ஒவ்வொருத்தங்க கையில இருக்குது. அதுவும் இருக்கலாம், அதுலயும் நியாயம் இருக்கு. ஆனா நீர்நிலைகள் ஓரத்துலதான் அது இருக்கும். நீங்க யூனிவர்சலா எங்க பாருங்க, காசா கிராண்டுங்கிறது ஏதாவது ஒரு நீர்நிலை ஆக்கிரமிப்பு இல்லாத ஒரு காசா கிராண்ட் இருக்கவே இருக்காது. அது எப்படி வாங்குறாங்க, அதுக்கப்புறம் எப்படி அது ரெகுலரைஸ் ஆகுது, எப்படி கட்டடம் வருதெல்லாம் தெரியாது. அப்போ அவருக்கு அவசியம் என்னன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நல்ல வெள்ளி சிம்மாசனத்தை தலைவரை உட்கார வச்சுட்டா நம்ம சிம்மாசனம் என்னைக்குமே பாதுகாப்பா இருக்கும். அப்படிங்கிற கவலை தான் அவருக்கு இருந்ததே தவிர வேற கவலைலாம் அவருக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அதனால பொதுப்பணித்துறை, இது நான் அமைச்சர் விஷயத்துக்கு நான் போகல. பொதுப்பணித்துறைக்கு இந்த அம்மா கடிதம் எழுதி இருக்கிறது என்றால்
ஃபண்டு வாங்க வேண்டியது யாரு அப்படின்னு கேட்டால் பொதுப்பணித்துறை மட்டும் இல்லை. இவங்க அதை பெர்சியூ பண்ணாங்களா, இவங்க வந்து எழுதினதோட இவங்க கடமை முடியலை. இப்போ அந்த செய்தியில் ஒரு விஷயம் வருது என்னென்னா, இவங்க சாதாரணமாக சொல்கிறாங்க, அதாவது நீட் தேர்வு எக்ஸாம்னு ஒன்று வந்தாலே அது மாணவர்களை கொல்லும் தேர்வு அப்படிங்கிறாங்க. இப்போ ஆஃப் இயர்லி நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. அது ஆஃப் டேன்னு அந்த லஞ்ச் பிரேக்கில் அந்த பையன் உட்காந்து சாப்பிட்றான். அவன் வேற எந்த தப்பும் பண்ணல, லஞ்சு உட்காந்து சாப்பிட்ருக்கான். இப்போ அவன் கொலை செய்யப்பட்டிருக்கான். இப்போ பலர் என்ன கேட்குறாங்க, அது பள்ளியா பலிபீடமா? இவங்க கேட்கறது மாதிரியே கேட்குறாங்க. நீட் தேர்வா இல்லை அது வந்து பலிபீடமானு இவங்க கேட்டாங்கல்ல. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இது பள்ளியா பலிபீடமானு கேட்குறாங்க. அரசாங்கத்தினுடைய கட்டடங்கள் எல்லாமே சமாதிக்கான கட்டடங்களாகத்தான் இருக்கிறது. அப்படித்தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. அதுதான் திமுக திராவிட மாடல் அரசனுடைய கட்டிட சாதனை. சரி, இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக எக்ஸ் தளத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. நடிகர் சூர்யாவோ இல்லை ஜோதிகாவோ இது போல் ஒரு அவலம் நடந்திருக்குதுன்னு ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது பதிவு ஏதாவது போட்டிருக்காங்களா? பார்த்தீங்களா? உங்கள் கண்ணில் பட்டுச்சா? இல்லை, இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் போதெல்லாம் அவங்க லீவில் இருப்பாங்க. அவங்களுக்கு பேப்பர் பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது, டிவி பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது, தொடர்பு கொள்ளத்துக்கு நேரம் இருக்காது. அவங்க உலகத்தில் இருக்காங்க. அவங்க உலகத்துல இவங்க போய் இதை பண்ணு அப்படின்னா அந்த ரிமோட் கண்ட்ரோல் இவங்ககிட்ட இருக்கும். ஒரு கிளிக் கொடுத்தா அவங்க பேசுவாங்க. அப்புறம் ஸ்டாப் அப்படின்னா அப்படின்னா அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சரி, நீ தமிழ்நாட்டில் இருக்காது மும்பைக்கு போ அப்படின்னா மும்பைக்கு போயிடுவாங்க. சரி, தமிழ்நாட்டுக்கு வா அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்துடுவாங்க. அவ்வளவு நல்லவங்க தான். திராவிட மாடல் ஆட்சி இவங்க வந்து தொடர்ச்சியாக நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்னு தான் இவங்களுடைய கோஷமாக இருக்கும். எப்படிப்பட்ட உரிமைக்கு இவங்க குரல் கொடுப்பாங்கங்கிறத நீங்கள் இந்த செய்தியை நான் கேள்வி கேட்ட பிறகு நீங்கள் சொல்லணும். என்னன்னா, இப்போ திருவண்ணாமலையில் பெரிய பிரம்மாண்டமான இளைஞர் அணி மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டிற்காக அங்கே இருந்து மலப்பாம்பாடி ஏரி அப்படின்னு திருவண்ணாமலையில் இருக்குது. இங்கேருந்து மணலை திருடி அங்கே இருக்கக்கூடிய ஒரு மின்னில் வந்து இவங்க சேகரித்து வைக்கிறாங்க. இதை வந்து இளைஞர் அணி மாநாட்டுக்கு பயன்படுத்த இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சட்டவிரோதமாக இப்படி மணல் அள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய உழவர் உரிமை இயக்கம்னு ஒன்று இருக்குது. அது சார்பாக போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த உழவர் உரிமை இயக்கத்துடைய தலைவர் அருள் அவரோடு சேர்ந்து அவங்க நிறைய பேர் அந்த போராட்டத்துலேயும் இல்லை, எங்கேயுமே இல்லை. ஆனால் பச்சை துண்டு போட்டு டீ கடையில் டீ சாப்பிட்டவங்களெல்லாம் பிடிச்சி விவசாயிகள்னு சொல்லி அவங்கள வந்து 23 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. உரிமைக்கு குரல் கொடுக்கும் திமுக. இப்போயாவது நம்புறீங்களா? அதாவது இன்னைக்கு நீங்கள் எப்படி கேள்வி ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்கன்னா, முதல் கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்வி, 4வது கேள்வி தொடர்பு. இப்போ என்னென்னா ஏவா வேலை அதில் வந்தாருன்னா இதுலையும் வராரு. அதான் இப்படி நீங்கள் ஒரு ராஜேஷ், நீங்கள் ஒரு பின்னல் கேள்விகளை இன்னைக்கு அடுக்கி வச்சிருக்கிறீங்க. இதில் பாருங்க, நான் ஏவா வேலைக்கு வெள்ளி கொடுக்கணுங்கிற ஆசை. அந்த இடத்துல சிப்காட் இவங்க கணக்கு என்ன என்றால், வடமண்டலத்தினுடைய இளைஞர் மாநாடு 1,30,000 இளைஞர்கள் அப்படின்னு கணக்கு சொல்றாங்க. எது சொல்றேன், 10,000 பேர் என்று சொல்லிட்டு 25,000 பேர் வந்த கரூர். நீங்க நல்லா பார்த்துங்க என்ன நடந்ததுன்னு தெரியும். இன்னைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்றால் அதனுடைய கைட்லைன்ஸ் என்ன? 50,000 பேருக்கு மேல் ஒருத்தர் வர வேண்டும் என்றால் 20 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் அப்படிலாம் அரசாங்கம் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னும் அந்த கைட்லைன்ஸ் வந்து ஓகே ஆகலை. அது கைட்லைன்ஸ் வந்து இன்னும் ஆல் பார்ட்டியினுடைய சஜஷன்ல இருக்கு. ஆனா எதிர்கட்சி ஒரு நிகழ்ச்சி போட்டால் இத்தனை பேருக்கு மேல அங்க வந்தா உனக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு. ஆனா 1,31,000 பேர் வந்த இடத்துக்கு அங்க இருக்கிற திருவண்ணாமலையில இருக்கிற கலெக்டரும் அதை அப்ஜெக்ட் பண்ணல, திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கிற எஸ்பியும் இது பண்ணல, அப்ஜெக்ட் பண்ணல, மேல இருக்கிற டிஜிபியும் என்னப்பா நடக்குதுன்னு கேட்கல, அங்க ஒரு மணல் கொள்ளை நடக்குதாமே அப்படிங்கிறதையும் கேட்கல, எதையுமே கேட்கல. தம்பிதுரை பார்லிமெண்ட்ல போய் கேட்க முடியும் எப்படி இவங்களுக்கு அனுமதி கொடுத்தாரு அப்படின்னு. கமகம பிரியாணி எல்லாம் இருந்தது.
எப்படி? என்னுடைய கேள்வி அதைத்தான் சொல்றேன். திமுக என்ன ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும், என்ன போராட்டம் நடத்தினாலும், என்ன பிரம்மாண்டமான மாநாடு நடத்தினாலும், காவல்துறையும் கலெக்டரும் கண்ணையும் கட்டிட்டு வாயும் பொத்திக்கிட்டு காயம் பொத்திக்கிட்டு இவர்கள் எதுக்கு அரசு அதிகாரிகளாக இருக்கிறார்கள்? இதான் என் கேள்வி. ஏப்பா இதே அடுத்தால் போட்டா என்ன பாடு படுத்திருப்பேன். இன்னைக்கு ஒரு 150 பேர் RSS ரூட் மார்ச் போனான்னா இவன் என்ன பாடுபடுத்துறாங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். வெறும் 150 பேர் நாங்க மார்ச் பண்ணுவோம் சார், நீங்க பக்கத்துல 2 பக்கமும் அப்படி எங்களுக்கு எத்தனை நம்பர்ஸ் வருதோ, எத்தனை ரூபா வருதோ அத்தனை ரூபா போலீஸை விட்டுக்குங்க அப்படின்னு சொன்னா கூட அனுமதி கொடுக்க மாட்டான். நாங்க போற வழியெல்லாம் கதவெல்லாம் கடையெல்லாம் போட்டிக்குங்க, நாங்க மாட்டு நடந்துக்கிறோம் சொன்னா கூட அனுமதி கொடுக்க மாட்டான். அதெல்லாம் அதையும் தாண்டி இப்போ ஒன்று, நீங்கள் வீட்டில் இருந்து போராடினாலே இப்போ எல்லாம் கைது பண்ணுறாங்க தெரியுங்களா? தூய்மை பணியாளர்களை வீட்டில் இருந்தவங்கலாம் தூக்கிட்டு போய் கைது. இந்த கேஸும் அதே தான்ப்பா. சரி, இப்போ திருப்பரங்குன்றத்தில் முதல் மாநாடு ரெண்டாவது மீட்டிங் போடும்போது 600 பேரை அரெஸ்ட் பண்ணி ஹவுஸ் அரெஸ்டே பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கே 20,000 பேர் வந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் 5 லட்சம் பேர் அதுக்கு பாஸ் வச்சாங்க. அதுக்கப்புறமும் போனாங்க. இதெல்லாம் நடக்கும். இப்ப தூய்மை பணியாளரை வீட்டுல போய் அரெஸ்ட் பண்ணாங்க. இங்க காலையில 4 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. காலையில 4 மணி. நான் என்ன சொல்றேன், மாநாடு முடிஞ்சு வச்சிடல, மாநாடு முடிஞ்சு வச்சிடல. அப்ப இப்ப போய் அரெஸ்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். அந்த அரெஸ்ட்ல ஒரு முக்கியமான ஒரு தவறை பண்ணியிருக்காரு அருள் அப்படின்னு அவர் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுதான் நீங்க மிக முக்கியமா பார்க்கணும். ஆமா, என்ன தவறு? ஒரு வார்த்தையை அந்த வேற யாருமே கேஸ் கொடுக்கல, அதனால போலீஸே தான் இப்போ கேஸ் கொடுக்குது. ஏன்னா இப்போ கௌதம் மேலேயே கூட அந்த சைபர் கிரைம்லேயே இருந்த இந்த வீடியோவை பார்த்து தாங்க முடியாதவர் தானே அவர் போலீஸ் ஆபீசர் கேஸ் கொடுத்தாரு. போலீஸ் போய் அங்க போய் பார்த்துருக்கு, இவங்க எல்லாம் சதி ஆலோசனை பண்றாங்கிறது அந்த இன்ஸ்பெக்டர் போய் பார்த்திருக்காரு. அப்ப இவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, இவர் வந்து கரெக்டா போயிட்டார். அரசுக்கு எதிராக வன்முறையை தூண்டும் விதமாக இப்ப இவர் சொன்னார்ல, ஸ்டாலின் இப்ப எக்ஸ் தளத்திலேயே பதிவு பண்ணார்ல, டேஷ் டேஷ்னு, அது மாதிரி டேஷ் டேஷ் அப்படின்னு இந்த அருள் பேசினாராம். அதை விட முக்கியம், 8 வழி சாலை வரக்கூடாதுன்னு பெரிய அளவுல போராட்டம் பண்ணி அதை மக்கள்கிட்ட வன்முறையை தூண்டுறது மாதிரி பேசியிருக்காரு. அதுதான் அறப்போருடைய ஜெயராமன் ஒரு வீடியோ போட்டிருக்காரு சார், தயவுசெய்து இந்த வீடியோ பாரு. அந்த வீடியோல ஜெயராமன் ஒரு கேள்வி கேட்கிறார், 8 வழிச்சாலை வரக்கூடாது. அந்த இடத்துல ஒரு அருள் ஏன் இப்ப பேசிட்டு இருக்காருன்னு நமக்கு புரியவே இல்லை. அந்த கதையெல்லாம் முடிஞ்சு திமுக அரசாங்கமே ஓகே பண்ணிருக்கு. ஆனால் அறப்போருடைய ஜெயராமன் சொல்றார், 8 வழிச்சாலை வரக்கூடாது என்று போராடி அதை பத்தி மட்டமா பேசின ஒரு ஆள் இன்னைக்கு முதல்வரா இருக்கிறார். அவர் மேலெல்லாம் நீ எப்ப கேசப்பட்டிருக்கணும்? ஏன் கேசப்படல? இன்னைக்கு அருள் பிளஸ் 22 பேர் நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இந்த 22 பேரும் என்ன தப்பு பண்ணார்கள்? மணலை ஏன் கொள்ளையடிச்சிங்கன்னு கேட்டாங்க. இப்போ செந்தில் பாலாஜி மீது ஏயா அவன் கொள்ளையடிச்சான் அப்படின்னு ஈடி கேட்டா, எங்க முதல்வர் இப்படி உட்கார்ந்து கொண்டு இப்படி 2 கையை வைத்து கொண்டு மத்திய அரசுக்கு எப்படி சவால் விடுவாருங்கிறது, தொட்டுப்பார் அந்த பார் இந்த பார்லாம் நிறைய பேசுவாங்கன்னா நான் பார்த்துருக்கேன். அத மாதிரி நீங்க ஏயா திருடின அப்படின்னு ஒருத்த கேட்டான்னா, ஐயோ திருடினு கேட்கிறானே, இவன் திருடனுக்கு எதிரான இருக்கானே, எப்படி மதுப்பிரியர்களுக்கு ஆதரவோ அப்படி அடுத்தவர் பொருள் மீது பிரியம் வைத்திருக்கிறவங்க இங்க அடுத்தவர் பொருள் பிரியர், அவங்களுக்கு ஆதரவா உடனே பிறர் பொருள் நேசிப்பாளர், பிறர் பொருள் நேசிப்பாளர் அப்படின்னு வச்சுட்டு அப்புறம் மண்ணை தூக்கி எடுத்ததுக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. என்ன கேட்கிறேன், ரைட்டு தானே, அவரே அது சொல்லி இருக்காருல்ல. ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் எனக்கு வருது. ஏன்னா அந்த செந்தில் பாலாஜி 11 மணிக்கு ஆட்சி, 11:05 நீங்க மண்ணெண்ணெல்லாம் கொடுத்த பிறகு மண்ணெல்லத்துக்கு தான் அனுமதியை கொடுத்துருக்காங்களே, அப்புறம் ஏன் இந்த உழைப்பாளர் கட்சி போய் இதை புரிஞ்சுக்காம ஏன் போராடினாங்கிறத எனக்கு அவங்க பார்த்தா கஷ்டமா இருக்கு. மண் வெள்ளத்துக்கு என்னைக்கோ அனுமதி கொடுத்தாச்சு, அரசாங்கத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஜனநாயகம் இங்கே இருக்கிறதா சொல்றேன். நான் அறப்போர் இயக்கம் நன்றாக பண்ணுகிறார், அதாவது அவர்கள் எது நியாயம் என்று சொல்லுகிறார். எனக்கு அவர்களுக்கு எனக்கு ஆதரவே கிடையாது. அவர்களை நான் ஒரு நக்சல் குரூப்பாகத்தான் பார்க்குறேன். அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், அவங்க பண்ண எல்லா இதாக இருக்கட்டும்,
அவர்கள் இன்னைக்கு ஊழல் எதிர்ப்பை கையில் எடுத்திருக்கிறார்கள், கனிம வள சுரண்டலை கையில் எடுத்திருக்கிறார்கள். அப்படின்னா இன்னைக்கு அறப்போர் இயக்கத்துக்கு யார் உறுதுணையா இருக்கணும்? கம்யூனிஸ்டுகள். அங்கதான் பிரச்சனை. அவங்க இல்லையே. சிவவெங்கடேசன் அவங்களுக்காகலாம் பேச மாட்டேங்கிறாருன்னு. சிவவெங்கடேசன் அவரு வேற. அவரு எப்படி கீழடியில எப்படி ஏமாத்தலாம், திருப்பரங்குன்றத்துல வரலாற்றை எப்படி ஏமாத்தலாங்கிற ஒரு வேலையை வச்சுட்டு இருக்காரே தவிர, மத்திய அரசு மீது என்ன பொய்யை சொல்லலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்காரே தவிர வேற எந்த வேலையும் செய்யல. அதனால அறப்போர் இயக்கம் கூட இந்த ஜனநாயக விரோத அரசுக்கு எதிராக ஓங்கி குரல் கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன், நீங்க 1000 பண்ணுங்க, இதுக்கு முன்னால இருந்த அரசாங்கம் ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கவில்லை அப்படிங்கிறத தயவு செய்து அறப்போர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் புரிந்து கொண்டு, ஏன்னா அவங்களுக்கு நான் இது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இப்ப சவுக்கு சங்கர் அரெஸ்ட் நடந்திருக்கு, வீடை கொண்டு அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே மலத்தை அள்ளி போட்டார்கள், இப்ப வீடை அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. திட்டம் போட்டு, அதாவது தன்னை எதிர்த்து எந்த குரலும் நியாயமான குரலும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அரசாங்கம். இதை விட மோசமான ஒரு அரசாங்கம் இருக்கக்கூடாது, இருக்கிறது, இருக்க முடியாது நான் நினைக்கிறேன். அதனால இதை சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இந்த செய்தியில ஒரே ஒரு நிம்மதியை தருகிறது என்னன்னா, அருளை கைது மட்டும் செய்திருக்கிறார்கள். நான் கனிம வளத்துக்கு எதிராக புதுக்கோட்டையில போராடிவரை பார்க்குறோம், மொரப்ப நாட்டில் அந்த விஓவா போராடியதை பார்க்குறோம். அதனால அது போன்று இவருக்கு நடக்கவில்லையேங்கிற ஒரு நிம்மதி நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தான். இல்லை, அது உள்ள இருந்து வெளியில, அதாவது இது நம்பக்கூடிய அரசாங்கம் இல்லை. நீங்க சிப்காட்டுக்கு எதிராக போராடின விவசாயிகளை குண்டாசில போட முடியுமா? இதை விட ஒரு மோசமான அரசாங்கம் இருக்க முடியுமா? யாருக்கு மேல குண்டாஸ் போடுறதுன்னு இல்லையா? அப்போ அதனால இது ஜனநாயக ரீதியான அரசு இல்லை. இவர்கள் யாரை எப்படி டார்கெட் பண்ணுவாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அதனால விவசாயிகள் ஒன்றும் இல்லை. பிஆர் பாண்டியன், நான் திருப்பி சொல்றேன், இதெல்லாம் நாள் முழுக்க பேசிட்டே இருக்கணும். அவர் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு பேசிட்டாரு. எப்படி அதுக்குள்ள ஒரு தீர்ப்பை கொண்டு வர முடிஞ்சதுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் ஆச்சரியமா இருக்கு. அப்போ உங்களுக்கு எதிராக ஒரு குரல் இல்ல, நீங்க எதிர்க்கிற ஒரு காலத்துக்கு ஆதரவாக ஒரு குரல். இல்ல, அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, வேறு ஒரு பச்சை, பல்காக ஓட்டு போடக்கூடிய பச்சை நமக்கு பக்கத்துல வந்துருச்சு, இந்த பச்சை நமக்கு தேவையில்லைன்னு நினைச்சிட்டாங்களா? இல்ல, வேலூர் எப்போதுமே அவங்ககிட்ட தானே சார் கொடுப்பாங்க. எம்பி தொகுதியே பல காலமா அவங்ககிட்ட தானே கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்பதானே மாறி இருக்கு. அதனால இது எல்லாம் நமக்கு தமிழகத்தில் தெரிந்த விஷயம் தான். இவர் ஒரு சர்ச்சைக்குரிய திமுக எம்பி காலத்திலேருந்தே இருந்தார். ரொம்ப துடுக்காக, ரொம்ப அதிகப்படியாக அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் ஓவர் எந்தூவாகலாம் சமூக வலைதளங்களில் செயல்படுவார். தன்னை ரொம்ப அதிபுத்திசாலியாக அவரே தன்னை சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துப்பார். இவர் பேர் MM அப்துல்லா, புதுக்கோட்டையை சேர்ந்தவர், எக்ஸ்எம்பியாக இருந்தார். அவர் இப்போ சமீபத்தில் ஒரு பதிவுங்கிறது, அது திராவிடத்தின் திமுகவின் உச்சபட்ச ஒரு வன்மமாக இருக்கிறது. என்னென்னா, இந்தியாவிலே ஒன் ஆஃப் த ஒரு செலிப்ரேட்டட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி. எல்லாத்துலேயும் டாப் கிளாஸாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டு. பல சாதனைகளை எப்படி இருந்திருக்கு. இப்போ அவங்க பண்ணக்கூடிய பல ப்ராஜெக்ட்ஸே இந்திய லெவலில் பெரிய லெவலில் பேசு பொருளாகலாம் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. என்னென்னா, பிடெக் படிக்கிறீங்க, பல பேர் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு எக்ஸாம்லாம் எழுதி உள்ளே வந்துடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஐஐடி ஸ்டாண்டர்டாக அவங்களால கோப்பப் பண்ண முடியல. பல நேரங்களில் டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க, சில சமயம் சூசைடு வரைக்குமே போயிடுறாங்க. அதனால் நீங்கள் மனசு தளர விடாதீங்க. ஒரு 3 வருஷம் நல்லா எப்படியோ ஒரு மாதிரி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் பிஎஸ்சி ஒரு சயின்ஸுங்கிற அந்த ஒரு இதில் நீங்கள் சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கிட்டு நீங்கள் அது சம்மந்தமாக தொழில், இப்போ அந்த 3 வருஷத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டதை வச்சு ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம். வேறு விதமான உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த தொழிலையே கூட நீங்கள் சேரலாம். அதுக்கான சர்டிஃபிகேஷனும் ஐஐடி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பாலிசி டிசிஷனை அவங்க எடுத்திருக்கிறாங்க. இது அட்பார் வித் இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோடு சேர்ந்து இருக்குது. இதை கண்டித்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு பிராமண பாஷையில் தான் அந்த ட்வீட் ஃபுல்லாக போட்டிருக்காரு. நீங்கள்லாம் இங்கே படிக்கிறீங்களா
உங்களை வந்து நான் ஃபெயில் பண்ணிடுவேன், நீங்கள் வந்து கம்ப்ளீட்டே பண்ண முடியாது அந்த டிகிரியை அப்படின்லாம் சொல்லி ஒரு பிராமண வெறுப்பை கக்கி இருக்கிறார். இந்த செய்தி எப்படி பார்க்குறேன்? ராஜேஷ், நான் அதை அப்படி படிச்சிடுறேன். ஐஐடி எங்களோடது. மீறி கொஞ்ச நாளாக நிறைய உங்கள் ஆட்கள் உள்ளே வர்றேன், உள்ளே வரேன். வந்தேன்னா போனால் போகிறது ஒரு பிஎஸ்சி வாங்கிட்டு ஓடி போயிருங்க. வந்தேன்னா போனால் போயிடுறது ஒரு பிஎஸ்சி வாங்கிட்டு ஓடி போயிரும். மீறி பிடெக் எல்லாம் வாங்க ஆசைப்பட்டேன்னா ஃபைனல் இயரில் ஃபெயில் ஆகிடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு நம்ம அப்துல்லா போட்டிருக்காரு. அதாவது நான் இந்த ஒரு விஷயம் எனக்கு என்னென்ன, ஏன் இந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மீது ஒரு அதிருப்தி வருகிறது அப்படி கேட்டா, நாத்திகம் பேசுற திமுகவுக்கு ஆத்திகம் பேசுற, ஏன்னா இஸ்லாமிய அமைப்புகள் ஆத்திக அமைப்புகள் தான். நாத்திகம் பேசுனா உயிரோட இருக்க முடியாது. கடவுள் நம்பிக்கை உள்ள அமைப்பு தான். கிறிஸ்துவ அமைப்புகள் கடவுள் நம்பிக்கை உள்ள அமைப்புகள் தான். ஏன் மேடை கொடுக்குறாங்கிறதான் முதல் கேள்வி. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கிறது. இல்லை என்றால் உங்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ரெண்டுல ஒண்ணு. இப்போ திருப்பரங்குன்றத்துல சும்மா இருந்த ஆளை கூட்டு வச்சு நீ கேசு கொடுன்னு இப்போ அரசாங்கம் தான் தூண்டி விட்டுட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நவாஸ்கனி தானே அங்க போய் இது பண்ணதுக்கு அப்புறம் எஸ்கலேட் ஆனதே. நவாஸ்கனிக்கு முன்னாலேயே மணப்பாறை எம்எல்ஏ சபாநாயகரை பார்த்து சட்டமன்றத்துல கொடுத்தாரு. அது நம்ம நிறைய பேர் மறந்துடுறோம். அவர் கொடுத்தாரு, அப்புறம் நவாஸ்கனி. அப்பனா அதுல ரெண்டுமே சேர்ந்திருக்கு, கிறிஸ்துவமும் முஸ்லீமும் சேர்ந்து இருக்கிறது. இல்ல திருப்பரங்குன்ற பிரச்சனை அப்படின்னா அப்பாவு அதை வந்து ஆதரிக்கிறாரு. அந்த சமத்துடைய அப்பாவை சேர்ந்தா கரெக்ட். ஏன்னா மணப்பாறை எம்எல்ஏன்னு சொன்னதுனால நீங்க அவரை சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போட்டால் பிளவு வரும். திமுக தலைமைக்கும் நம்மளை பிடிக்கும், இஸ்லாமிய தலைமைக்கும் நம்மளை பிடிக்கும் அப்படின்னு நினைத்தார். இவர் தான் ரொம்ப ஆபத்தான. அப்போ ஒரு ஐஐடி, நீங்க ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்க, இன் பார் வித் எஜுகேஷன் பாலிசி. ஏன்னா இப்ப இருக்கிற எஜுகேஷன் பாலிசி டிராப் அவுட் என்பது இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 5 வருஷம் நான் படிக்கணும்னு உள்ள போறேன், என்னால படிக்க முடியல அப்படின்னா நான் இன்கம்ப்ளீட்னா வெளியில வந்துடக்கூடாது. அப்புறம் நான் படிக்க போய் இன்கம்ப்ளீட்னா வெளியில வந்தா நான் என்னுடைய குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கும்? +2 இருக்கும். ஆனா நான் +2க்கு அப்புறம் 3 வருஷம் நான் படிச்சிருக்கேன். அப்போ அதுக்கான சார்ஜ் என்ன இருக்கு? நான் வந்து ஐஐடி இன்கம்ப்ளீட் அப்படின்னா நான் அது ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. அப்போ நீங்க 3 வருடம் நல்லா படித்து உங்களுக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல கோளாறு இருக்கு, ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்தாங்க பிஎஸ்சி, இதை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எதுல அதிகமான சப்ஜெக்ட் வாங்கினோ அதுல தொழில் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு நல்ல விஷயம் சார். உலகம் முழுக்க அப்படிதான் சார் இருக்கு. இன்னைக்கு சிஸ்டமே அப்படித்தான் இருக்கு. ஒரே மாதிரி கல்வி எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும்னு நினைக்கல நியூ எஜுகேஷன் பாலிசியே அதான். அப்போ அப்துல்லாவுக்கு என்ன பிரச்சனை என்றால், அந்த மாதிரி நல்லது நடந்துடக்கூடாது. ஏனென்றால் இன்னைக்கு தொழில் என்று யார் கையில வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. பெரும்பாலான தொழிலை இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் கையில் வைத்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்து இந்த தொழிலுக்குள்ள நீ போன சொன்னா, இப்ப பிராமணனுக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனை இவர் சொல்லக்கூடிய சமுதாயத்துக்கு, இவர் சார்ந்த சமுதாயத்துக்குன்னு நான் சந்தேகப்படத்துக்கான வசதி இருக்குல்ல. இல்ல இப்ப இவங்களுடைய ஸ்பான்சர்ல நிறைய இப்ப திருமுருகன் காந்தி போன்றவர்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பேசிட்டு வராங்க. யாரை பத்தினா, மார்வாடியை இங்கேருந்து துரத்தணும் அப்படின்னு. எதற்காகனா, இஸ்லாமியர்கள் போல அவங்க எல்லா விஷயத்துலையும் அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்காங்க பிஸ்னஸ் கம்யூனிட்டியா. அவங்கள துரத்தணும், இவங்களுக்கு போட்டியா இருக்க கூடாது. ராஜேஷ், நான் இதே ஸ்ரீ டிவியில பேசியிருக்கேன். பாகிஸ்தான் பிறந்ததுக்கு இன்னொரு காரணம் ட்ரேடு. ஆமா, எப்படி மேமன் வந்து 25 கோடி ஜின்னாவுக்கு கொடுத்தார்கள்ங்கிறத நம்ம இதே ஸ்ரீ டிவியில நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அப்ப இந்த அப்துல்லாவுடைய பிரச்சனை என்னவென்றால், எஜுகேஷன் மாடர்னைஸ் ஆகிறத இவர் விரும்பலன்னு அர்த்தம் இல்லை, தனக்கு தொழில் போட்டி வருமே என்ற சிந்தனை. அப்போ அதை எப்படி பிராண்ட் பண்றது, அதை எப்படி ஓய்க்கிறது? அதுக்கு காஸ்ட் கலர் கொடுக்கணும், அவ்வளவுதான். இவர் இருந்த அயலக அணியில இருந்த ஜாஃபர் சாதிக்கு யாரும் போட்டியா வரப்போறது இல்லை ஐஐடியில இருந்து. சார் இன்னைக்கு நிறைய, அதாவது ஸ்கிராப் அயன் இருக்கு, எங்க ஜிஎஸ்டியில வருது,
எனக்கு தெரியாது. ஸ்கிராப் மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கு, எங்க ஜிஎஸ்டியில் வருது எனக்கு தெரியாது. ஃப்ளவர் ஷாப்ஸ் இருக்கு, எங்க ஜிஎஸ்டியில் வருது எனக்கு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இருந்து கொண்டு நான் நேரடியாக சொல்லுகிறேன். அப்போ நீங்க என்னை குறிப்பிடுகிறீர்கள் அப்படின்னா, சமுதாயத்துல யாரை தூண்டி விடுறீங்க? ஒரு நல்ல விஷயமா வந்த ஒரு இடத்த நீங்க இப்படி பார்ப்பீர்கள் என்றால் நான் என்ன சொல்றேன், நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய மத நல்லிணக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று சொல்லியிருக்கு. இப்போ ஐஐடி ஒவ்வொரு தடவையும் தொடர்ந்து முதல் ரேங்க்ல வருது ஆல் இண்டியாவில். உடனே பார் தமிழகம் அப்படின்னு எங்க முதலமைச்சர் சொல்றாரு. இவர் தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு இதை அவங்களே சர்டிபிகேட் கொடுத்தாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், அதுல எந்த கல்வியாளரும் கூப்பிடல. இவங்க சினிமா நடிகர்களை கூப்பிட்டு கல்வியை சிறந்த தமிழ்நாடுன்னு அதுல இதே இப்ப அப்துல்லா என்ன பாஷையில பேசினாலும் இதே மாதிரி அங்கேயும் பேசினான். அதனால ஒரு களிசடை அரசியலாக தமிழகத்துல எல்லாத்துலயும் கல்வியையும் அரசியலாக்கக்கூடிய அளவுக்கு தமிழகம் தாழ்ந்து போயிருக்கிறது. இந்த முன்னாள் எம்பியினுடைய மனத்தில் இருக்கிறதெல்லாம் சாக்கடை மட்டுமே. இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் ஸ்டேட் டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.